கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் யார் கிச்சனில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா ஹரிசங்கர் கிச்சனில் தாங்க இருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக வந்துட்டு வாழைப்பூ வச்சு ஒரு கறி பண்ணி கொடுத்தாங்க, டேமரின் கறி. அந்த குழம்பு வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. ரைஸு இட்லி கூட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவங்க வந்துட்டு பிஸ்தா கொடுத்து ஒரு பர்ஃபி பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிஸ்தாவில் நான் வந்துட்டு அந்த பர்ஃபி தான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம். பிஸ்தா வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ராவா வந்துட்டு நல்லா ட்ரை பண்ண பிஸ்தா வந்துட்டு ராவா பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஷ்யூநட் பவுடர் கொஞ்சம், அதாவது இது வந்து ஒரு 300 கிராம் அப்படின்னா ஒரு 100 கிராம் வந்துட்டு கேஷ்யூநட் பவுடர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டென்ஸ்டு மில்க், அதாவது பாலை வந்து திக்காக காய்ச்சி சுகர் ஆட் பண்ணி பண்ணுவாங்க இல்லையா, கண்டென்ஸ்டு மில்க்கு. அந்த மில்க் வந்துட்டு ஒரு 200 ml. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்தா ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், கேஷ்யூ ஃப்ளேக்ஸ் வந்து, அதுக்கப்புறம் வந்துட்டு நெய் வந்துட்டு ஒரு 150 ml நெய், அதுக்கப்புறம் க்ரீன் கார்டன். இதுதான் வந்துட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ரொம்பவே சிம்பிளான டிஷ், ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த பிஸ்தா பர்ஃபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்தாச்சு. அடுப்பை பற்ற வச்சாச்சு, பேன் வச்சுருக்கிறோம். இப்போ வந்துட்டு அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கீ வந்துட்டு நல்லா டைல்யூட் ஆகணும். இந்த ட்ரேயில் கொஞ்சம் கடைசியாக பர்ஃபிக்காக வந்து இந்த ட்ரேயில் கொஞ்சம் கீ போட்டுக்கலாம். அது நல்லா எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ண அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது சரியாக இருக்கும் தரவரத்துக்கு. நெய் முருங்கைக்கீரை போட்டு காய்ச்சுவீங்களா நீங்கள்? நல்ல மனம் இருக்குது. நிறைய பேர் இப்போல்லாம் கீ வந்து மார்க்கெட்டில் தான் வாங்குறாங்க. அந்த ஹோம் மேக்கிங்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரிஜினலாக பட்டர் வாங்கி பண்ணும்போது இந்த கீயோடைய அரோமா, அது வந்து ஒரு 500 ml யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு 100 ml யூஸ் பண்ணால் போதும். அந்தளவுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த கண்டென்ஸ்டு மில்க் இருக்கு இல்லையா, இந்த மில்க் ஆட் பண்ணுறோம். கூடவே வந்துட்டு நீங்கள் அதாவது தனியாக சுகர் போடாமல் இதிலே எல்லாமே மிக்ஸ், இந்த கண்டென்ஸ்டு மில்க்லேயே சுகர் ஆடடு தான். ஸோ அதனால் நீங்கள் தனியாக வந்து சுகர் போடணுன்றது அவசியம் கிடையாது. இதை மட்டும் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டிங்க, டைல்யூட் ஆகும். டைல்யூட் ஆகும்போது நம்ம அந்த பவுடரை போட்டு இன்ஸ்டண்ட்டாக மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ ரொம்ப சிரமம் கிடையாது, யார் வேணால் ஈஸியாக பண்ணலாம். ஈவன் கிட்ஸு கூட வந்துட்டு இந்த டெசர்ட் வந்துட்டு ஈஸியாக பண்ணிடலாம். அது ப்ராப்பராக உங்களுக்கு அதை வச்சு பண்ணணுன்றது தான் மெயினாக உங்களுக்கு தேவை. இப்போ வந்துட்டு இதில் வந்து நம்ம இந்த பிஸ்தா இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். கூடவே கேஷ்யூ பவுடர், இந்த கன்சிஸ்டன்சி வந்து ஒட்டாமல் வர்ற பதம் வரணும். அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு அதை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் மட்டும் கொஞ்சம் மினிமம் வச்சு பண்ணிங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். கூட வந்துட்டு இப்போ நம்ம வந்து கார்டமம் ஃப்ளேவர் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கார்டமம் இதே நீங்கள் வந்துட்டு க்ரீன் பீஸ் இருக்கு இல்லையா, பச்சை பட்டாணி. இப்போ வந்துட்டு பிஸ்தா வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ரிச் ஃபுட்டு, எல்லாராலையும் அதை வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்துட்டு எளிமையாகவும் நீங்கள் செய்யலாம். ஈவன் பிஸ்தா பருப்புக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு க்ரீன் பீஸ் யூஸ் பண்ணலாம், ஈவன் பாட்டில் கார்டு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மூங் டால் இருக்கு இல்லையா, க்ரீன் மூங் டால், அந்த க்ரீன் மூங் டால் பயன்படுத்தி பண்ணலாம். ஸோ இனோவேட்டிவ் தான். நம்ம வந்துட்டு இது ஆப்ஷனுக்கு இந்த நர்ஸுக்கு பதிலாக எந்த இதை வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி பண்ணலாம். அதை நீங்கள் பருப்பு பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா பாயில் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணி அதை பவுடர் பண்ணிவிட்டு இதை மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அதை பண்ண முடியும். இந்த ட்ரே மேலே எடுத்து வைக்க மேலே அப்படியே பரவலாக போடுங்க எல்லாத்தையும். போட்டுருக்கேன்.
எல்லா இடத்துலையும் வரும். ஓகே, இதை வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இது கொஞ்சம் கோல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ, என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு வந்துட்டு இதை நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். சரியா? இது கொஞ்சம் கோல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறமா கட் பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரியா? இதெல்லாம் செட் ஆகிருக்கும். நீங்கள் கேட்ட பிஸ்தாவில் ஒரு ஸ்வீட்டு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு ரம்யா. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறீங்க. இதை சாப்பிட்றதுக்கு வந்து என்னோட பையனையும் பிரதாப், தேஜி குட்டி, தேங்க்யூ. சொல்லுங்க. தேங்க்யூ. பிரதாப், உங்களுக்கு ஸ்வீட் பிடிச்சிருக்கா? ஓகேவா? ஓகே. ஓகே, பாய். பாய். நீங்கள் சாப்பிடுங்க ரம்யா. ஹரிஜி, நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்க? சூப்பராக சாஃப்டாக ஸ்வீட்டில் கரெக்டாக இருக்கா? பிஸ்தா பர்ஃபி தேவையான பொருட்கள்: ஊற வைத்து அரைத்த பிஸ்தா பொடி, ஊற வைத்து அரைத்த முந்திரி பொடி, சுண்டிய பால், பிஸ்தா செதில்கள், முந்திரி செதில்கள், நெய், ஏலக்காய் பொடி. செய்முறை: வாணலியில் நெய் சேர்த்து காய விடவும், சிறிது நெய் தட்டில் தடவி வைக்கவும். நெய் காய்ந்ததும் சுண்டிய பால் சேர்த்து கலந்து அதோடு பிஸ்தா பொடி, முந்திரி பொடி சேர்த்து மிதமான தீயில் வைத்து கிளறி விடவும். இறுதியாக ஏலக்காய் தூள் சேர்த்து கிளறி விடவும். நெய் தடவிய தட்டில் பிஸ்தா மற்றும் முந்திரி செதில்களை சேர்த்து அதன் மேல் பிஸ்தா கலவையை சேர்த்து ஆறவிட்டு பரிமாறவும். இப்பொழுது பிஸ்தா பர்ஃபி தயார். வியூவர்ஸ், இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக 2 டிஷ் பார்த்துட்டு இருப்பீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பூ குழம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்தாவில் ஒரு பர்ஃபி வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ரெண்டுமே ரொம்ப சிம்பிளான டிஷ், ரொம்ப டெலிஷியஸான டிஷ்ஷும் கூட. கண்டிப்பாக எல்லாருக்குமே மவுத் வாட்டரிங் டெசர்ட்ஸ் தான் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் புதுவிதமான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.